தம்பி, அந்த தேர்தலை நாங்க போட்டியிடுறதுக்காக தான் கொண்டு வரப்படுது. அதனால நாங்க உறுதியா போட்டிடுவோம். சைவம் வைணவம் சிலபஸ் சைவம் வைணவத்தையும் எடுத்துட்டாங்க, பக்தி இலக்கியங்கள்லாம் எடுத்துட்டாங்க, கம்பராமாயணத்தையும் எடுத்துட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? வந்து ஏற்கனவே அந்த சிலபஸ் படிச்சுட்டு கம்பராமாயணம் அவங்க கதை தானே, அவங்க வச்சிருப்பாங்களே. எடுத்துட்டாங்க சார். ஏற்கனவே அதை படிச்சுட்டு ப்ரிப்பேரா இருக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய லட்சக்கணக்கான பேர் விட்டாங்க. திடீர்னு எதுல எந்த இதுல டிஎன்பிசி 4th குரூப் 2nd பக்தி இலக்கியங்கள் எடுத்துட்டாங்க சைவ வைணவம். நீங்க கேட்டீங்கள கேள்வி, அவர் பதில் சொல்றாரு பாருங்க. இப்ப இப்படி எடுக்கிறாங்கல்ல, கட்டாய இந்தி 5ஆம் வகுப்புலேருந்து பொதுத் தேர்வு, 3ஆம் வகுப்புல பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. உலகத்தில் கல்வியில் முதல் இடம் எந்த நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தென்கொரியா. அது 8 வயசுல தான் பிள்ளையே ஒன்றா சேர்க்குது. எத்தனை வயசுல? 8 வயசுல. அது கல்வியில் ஒரு மாணவன் தனக்கான உடையை அவனை உடுத்திக்கொள்ள, தனக்குடைய உணவை அவனை எடுத்து உள்ள எல்லா வேளையிலும் அவனை செய்து கொள்ளுகிற அந்த எது வர்ற வரைக்கும், அது வரைக்கும் அவனுக்கு விளையாட்டு கல்வி, அவனுக்கு எது விருப்பமோ அதை செய்ய விடுது. ஒன்றா போய் 8 வயசுல தான் சேர்க்குது. நீ அந்த 8 வயசுல என்னை வந்து பொது தேர்வு எழுத சொல்ற. உங்களையெல்லாம் யாரா படிக்க சொன்னதுங்கிறதா இவங்க கேட்கறது. உங்களுக்கு புரியுதா? உன்னையெல்லாம் டாக்டராக சொன்னது யாரு? உன்னையெல்லாம் படிக்க சொன்னது யாரு? இப்போ சொன்னோம்ல நம்ம எல்லாம் கூட்டம், நான் தான் உங்களை அப்பவே போக சொல்லிட்டேன், இன்னுமா நீங்கள்லாம் போகலை அப்படின்னு கேட்போம்ல. அது மாதிரி நீங்கள்லாம் இன்னுமா உயிரோட இருக்கீங்க, ஏன் சாகாம இருக்கீங்க? அதுதான் இவங்க கேட்க வருது. அந்த அடிப்படையில் எல்லாமே ஒன்னா இருக்குங்க. ஆனா காவிரியிலிருந்து மட்டும் எனக்கு தண்ணி வராதுங்க. இது எப்படி? விமான போக்குவரத்து வளர்ச்சியிலும் வழித்தடங்களுடைய வளர்ச்சியிலும் இந்தியா முதன்மைக்கிறது. ஆப்பிள் நிறுவனத்தினுடைய செல்போன்கள் குறிப்பாக 90% அதிகரித்திருக்கிறது. உற்பத்தி துறையில் வந்து இந்தியா பல மடங்கு வளர்ச்சி பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் என்னோட பேசிட்டார் செய்தியாளர் சந்திப்பில். ஆப்பிள் அந்த நிறுவனம் யாரோடது? எந்த முதலாளியோடது? அந்த முதலாளி எங்க இருக்காரு? எங்க இருக்காரு சொல்லுங்க. இந்தியாவில் இருக்காரா? இல்லை. இந்த உதிரி பாங்களை நீ தயாரித்து கொடுக்கறனால இந்தியா தொழில்துறையில் முன்னேறுதா? நீ ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு. நானும் நீங்களும் ஒரு வாடகை தாய். கற்பப்பை என்னது, வயிறு என்னது, 10 மாதம் சுமப்பேன், பிள்ளைய பெற்று போடுவேன், பிள்ளைய எடுத்துட்டு போயிடுவேன். நான் கூலியை வாங்கிட்டு சும்மா வந்துருப்பேன். இதில் என்னமோ இது தொழில் வளர்ச்சின்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அமெரிக்கா ஐஃபோன், சாம்சங்கு சீனாக்காரது, ஐஃபோனு அமெரிக்காது. இதுக்கான உதிரிப்பாகங்களை நீங்கள் தயாரித்து குடிச்சிட்டு நாங்கள் தொழிலில் வளரோன்னு பேசிட்டுக்கிறது வேடிக்கை இல்லையா? சரி, இந்த ஓடுதளங்க, இந்த விண்வெளி பாதையை நீங்கள் வடிவமைச்சிட்டீங்க. விண்ணூர்திகளை ஓட்டுற முதலாளியார் இந்த நாட்டுக்கு, இவ்வளவு பெரிய நாட்டுக்கு சொந்தமாக ஒரு விண்ணூர்தி இருக்கா? அப்புறம் எதுக்கு அது? அதில் வளர்ச்சியெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? இப்போ இந்தியாவில் இண்டிகோன்னு ஒரு வண்டி தான் ஓடுது. அந்த முதலாளி வளர்றாரு. நான் கூட எல்லா ஏர்போர்ட்டுக்கும் பேரை மாற்றிட்டு இண்டிகோ போர்ட்டுன்னு கூட வச்சு விடுங்க, ஏர்போர்ட்னு கூட வச்சு விடுங்கன்னு கூட சொன்னேன். அதில் எதுக்கு காமராஜ் பேர், அண்ணா பேர்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு? இண்டிகோ ஏர்போர்ட்னு வச்சுட்டு போண்டி தானே. இது எதுக்கு வீணாக பெருமை பேசிட்டு இருக்கீங்க? தொழிலில் நாங்கள் வளர்கிறோம், வானூர்தி போக்குவரத்தில் நாங்கள் முதன்மை வகுக்கிறோம் அப்படின்னு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை சிக்கி கொண்ட நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர வானூர்தி இல்லை. இதுக்கிடையில நீங்கள் தொழில் நாடு இருக்குமா? என்னோட அச்சம், இந்தியாவுன்னு ஒரு நாடு 47 இருக்குமா? வச்சிருப்பீங்களா? வித்து தின்றுவீங்களா? நான் கேட்கறது விளையாட்டுக்கான கேள்வி இல்லை, ஆழமா ஆழ்மனதில் வேதனையோடு எழுப்புற கேள்வி, சீரியஸ் கொஸ்டின். பங்களாதேஷ் இலங்கையில் வந்த பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட புரட்சி இந்தியாவில் வராமல் உங்களால் தடுக்க முடியுமா? 47 வரைக்கும். 47 சுதந்திரம் அடைஞ்சிங்க, இன்னொரு 47 வருது. இந்த 47 வரைக்கும் இந்தியா இருக்குமா? வச்சிருப்பீங்களா? ஏற்கனவே பாதிக்கு மேல முதலாளிகிட்ட கூறு போட்டு வித்துட்டீங்க. கல்வி யார்கிட்ட இருக்கு? மருத்துவம் யார்கிட்ட இருக்கு?
போக்குவரத்து யார்கிட்ட இருக்கு, மின் உற்பத்தி யார்கிட்ட இருக்கு, விண்ணூர்தி நிலையம் யார்கிட்ட இருக்கு, கப்பல் கட்டும் துறைமுகம் யார்கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் தனியாருக்கு முதலாளிகள் கொடுத்துட்டு 47 நாடு அப்படி இருக்கும்னா நாடா இருக்குமா, அதானி அம்பானி வீடா இருக்குமா சொல்லுங்க. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக என் நாடு மாறிடுச்சு. இது ஒரு 10-15 முதலாளிகளின் சொந்த வீடா இது மாறி. இப்ப சாலைக்கு பேர் என்ன, தேசிய நெடுஞ்சாலை. 500 கிலோமீட்டருக்கு ஒரு முதலாளிக்கு ஒப்பந்தம் கொடுக்குற டெண்டர், அவன் 50 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை குறுக்க கட்டையை போட்டு வசூலிக்கிறானே. இப்ப ரோடு நாட்டோட தான், தனியார் முதலாளியோட தான். நீ ரோட்டை கூறு போட்டு வித்த மாதிரி நாட்டை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்க. நீ 47 வரைக்கும் வச்சிருப்பியா நாட்டைங்கிறதா என்னுடைய பயம். இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அப்புறம் தம்பி, சென்னை மாநகராட்சி விளையாட்டு திடல்களை தனியாருக்கு கொடுக்குது. தமிழ்நாடு சுடுகாடு இருக்குல்ல, சுடுகாடு அதை தனியாருக்கு கொடுக்குது. நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிக்கணும், பணத்தை கட்டி ரசீது கொடுத்தா தான் உள்ள கொண்டு போகணும். அந்த நிலைமைக்கு வரப்போகுது உன் நாடு. எரிக்கிற புதைக்கிற சுடுகாடு தனியாருக்கு போகுது. அப்புறம் நீ என்ன பண்ணுவ? நீ பிறக்கிறது உன் பணத்தை எரிக்கிற வரை, புதைக்கிற வரை நீ பணம் கட்டி முதலாளிக்கு சாகணும். நீ கோயில் கருவறையவே வர்த்தகரையா மாத்தினவே. நீ அறிவை வளர்க்கிற அறிவு கருவறை வகுப்பறையவே வர்த்தகரையா மாத்தின ஆட்கள் நீங்க. கோயில் கருவறையில் இறையை வழிபடுகிற கருவறையே 10 ரூபா கொடுத்தா சாதாரண தரிசனம், 1000 ரூபா கொடுத்தா அதுக்கு தனி தரிசனம். அப்படி கோயிலின் வழிபாட்டு கருவறையவே வர்த்தகரையா மாற்றிய பெருமக்கள் நீங்க. வணங்குகிற தெய்வத்தையே கூறு போட்டு வித்த நீங்க இந்த நாட்டை விச்சு வச்சுட்டு போயிருவீங்களா? 47 கனவு காணணுமா? நான் 47 நாள் நல்லா வந்துடும் அப்படின்னா